இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃபீல் லைக்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் போல் இருக்குது, அல்லது எனக்கு வந்து பார்க்கணும் போல் இருக்குது, அப்படியான விஷயத்தை வந்து அதாவது போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து நாங்கள் ஃபீல் லைக் அதை யூஸ் பண்ணி தான் வந்து கதைப்போம். அதிൻ്റെ கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் என்ன, ஐ வி யூ தே கி சி இட் அப்படியான சப்ஜெக்டை வந்து போட்டு அதுக்கு பிறகு ஃபீல் லைக் அங்கால வேர்ப்னு சொல்கிறது என்ன, ஒரு வினைச்சொல் வேர்ப். இப்போ படித்தல், ஆடுதல், ஓடுதல், நடத்தல் அப்படியான ஒரு வேர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னு சொன்னால் இதுண்ட வந்து ஸ்ட்ரக்சர், இதுண்ட கட்டமைப்பு வந்து வரும். அப்போ நாங்கள் இந்த ஃபீல் லைக்கை வச்சுக்கொண்டு எப்படி வந்து ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னா சொன்ன எக்ஸாம்பிள், எனக்கு படிக்கணும் போல் இருக்குது அல்லது எனக்கு படிக்கணும் போல் தோணுது. இதை நாங்கள் எப்படி வந்து இந்த ஃபீல் லைக் வச்சுக்கொண்டு சொல்லுவோம்னு சொன்னால், முதலாவது பாருங்க, ஐ நான் சொன்னேன் தானே சப்ஜெக்ட். அப்போ முதலாவது வந்து ஐ என்ற சப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஐ அதோட பாருங்க ஃபீல் லைக் அங்கால வேர்ப் என்ன, இதில் ஸ்டடியோட நாங்கள் ஐஎன்ஜி சேர்த்தோம்னு சொன்னால் ஸ்டடியிங். அப்போ ஐ ஃபீல் லைக் ஸ்டடியிங், எனக்கு படிக்கணும் போல் இருக்குது அல்லது எனக்கு படிக்கணும் போல் தோணுது. அதே மாதிரி எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. அதை பாருங்க, ஐ ஃபீல் லைக் சாப்பிட்றதுக்கு வந்து ஈட், அதோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னு சொன்னால் ஈட்டிங். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங், எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. அதே மாதிரி எனக்கு நடக்கணும் போல் இருக்குது. இதை எப்படி சொல்லுவோம், ஐ ஃபீல் லைக் வாக்கிங். வாக்கோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னு சொன்னால் என்ன, வாக்கிங். அதே மாதிரி எனக்கு டிவி பார்க்கணும் போல் இருக்குது. அப்போ இதை பாருங்க, ஐ ஃபீல் லைக் பார்க்குறதுக்கு என்ன, வாட்ச், அதோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னு சொன்னால் வாட்சிங் டெலிவிஷன். அப்போ ஐ ஃபீல் லைக் வாட்சிங் டெலிவிஷன், எனக்கு டிவி பார்க்கணும் போல் இருக்குது. எனக்கு நடனம் ஆடணும் போல் இருக்குது. இதை எப்படி சொல்லுவோம், ஐ ஃபீல் லைக் டான்ஸிங். நடனம்னு சொன்னால் டான்ஸ், அதோட ஐஎன்ஜி சேர்த்தா டான்ஸிங். அப்போ ஐ ஃபீல் லைக் டான்ஸிங். எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல் இருக்குது. இதை எப்படி சொல்லலாம், ஐ ஃபீல் லைக் பேசுகிறதுக்கு வந்து ஸ்பீக், அதோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னு சொன்னால் ஸ்பீக்கிங். எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல் இருக்குது, ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இது வந்து எப்படி நாங்கள் இந்த ஃபீல் லைக்கை வச்சுக்கொண்டு பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணணுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நெகட்டிவாக இப்படி வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ முதலாவது சப்ஜெக்ட் ஐ வி யூ தே, அந்த சப்ஜெக்ட். அடுத்தது டோன்ட், ஃபீல் லைக் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ இதில் என்னென்னு சொன்னால், ஃபீல் லைக் அதுக்கு முன்னுக்கு ஒரு டோன்ட் என்று சேர்த்தோம்னு சொன்னால், எனக்கு படிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த டோன்ட்டை சேர்த்தோம்னு சொன்னால் எனக்கு படிக்கணும் போல் இல்லை அல்லது எனக்கு படிக்கணும் போல் தோணலை அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். அப்போ நாங்கள் இதுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் இதுக்கு உதாரணம் பார்ப்போம், எப்படி வந்து நெகட்டிவாக ஃபீல் லைக்கை வச்சுக்கொண்டு வசனம் அமைக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு உதாரணம் வந்து, எனக்கு படிக்கணும் போல் இல்லை அல்லது எனக்கு படிக்கணும் போல் தோணலை. இதை எப்படி சொல்லலாம், நான் சொன்ன மாதிரி பாருங்க, சப்ஜெக்ட் அது என்ன, ஐ, எனக்குன்னு சொன்னால் ஐ, அங்கால டோன்ட், அதோட ஃபீல் லைக் அங்கால வேர்ப் என்ன, ஸ்டடியோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னு சொன்னால் என்ன, ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடியிங், எனக்கு படிக்கணும் போல் தோணலை அல்லது எனக்கு படிக்கணும் போல் இல்லை. அடுத்த உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், எனக்கு சாப்பிடணும் போல்
தோணலை. அப்போ எனக்குன்னு சொன்னால் ஐ, அங்கால டோன்ட் ஃபீல் லைக் சாப்பிட்றதுக்கு வந்து இட், அதோட ப்ளஸ் ஐஎன்ஜி ஈட்டிங். எனக்கு சாப்பிடணும் போல் தோணலைண்டா ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். அடுத்தது எனக்கு நடக்கணும் போல் இல்லை அல்லது எனக்கு நடக்க தோணலை, அது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் ஃபீல் லைக் நடக்கிறது என்று சொன்னது வேர்ப், அந்த வேர்ப்போட ஐஎன்ஜி சேர்த்து சொன்னால் வாக்கிங். அப்போ ஐ டோன்ட் ஃபீல் லைக் வாக்கிங், எனக்கு நடக்கணும் போல் தோணலை. அடுத்த உதாரணம், எனக்கு டிவி பார்க்கணும் போல் இல்லை அல்லது டிவி பார்க்கணும் போல் தோணலை, இதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் டெலிவிஷன். அப்போ இதில் வாட்ச்ன்றது வந்து பார்க்குறது, அதோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா வாட்சிங். ஐ டோன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் டெலிவிஷன், எனக்கு டிவி பார்க்கணும் போல் இல்லை அல்லது தோணலை. அடுத்தது எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல் இல்லை அல்லது ஆங்கிலம் பேசணும் போல் தோணலை, அது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல் தோணலை. அடுத்தது நாங்கள் இப்போ பாசிட்டிவாக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, நெகட்டிவாக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் இனி இந்த ஃபீல் லைக்கை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் பாசிட்டிவாக கேள்வி கேட்குறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுன்ற வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொன்னால், முன்னுக்கு வந்து டூ, அதோட சப்ஜெக்ட், அதோட ஃபீல் லைக், அதோட வேர்ப்போட ஐஎன்ஜி, இதுதான் இதுன்ற ஸ்ட்ரக்சர். அப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். உதாரணம் என்னென்னு சொன்னால், உனக்கு படிக்கணும் போல் இருக்கா அல்லது உனக்கு படிக்கணும் போல் தோணுதா. அப்போ உனக்குன்றதுக்கு முன்னுக்கு என்ன கேள்வி கேட்க முதல் டூ, அந்த ஸ்ட்ரக்சரின் படி டூ தான் முன்னுக்கு வரப்போகுது. அப்போ டூ, உனக்குன்றது வந்து ஜூ, அங்கால போய் வந்து ஃபீல் லைக், அப்புறம் ஸ்டடியிங், அதை படிக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஸ்டடி, அதோட வேர்ப்போட ப்ளஸ் ஐஎன்ஜி ஸ்டடியிங். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், உனக்கு படிக்கணும் போல் தோணுதா அப்படின்னு சொன்னால் டூ யூ ஃபீல் லைக் ஸ்டடியிங். அதே மாதிரி உனக்கு சாப்பிடணும் போல் தோணுதா அல்லது சாப்பிடணும் போல் இருக்கா, டூ யூ ஃபீல் லைக் ஈட்டிங். உனக்கு நடக்கணும் போல் இருக்கா அல்லது இப்போ உனக்கு நடக்க தோணுதா, அதை எப்படி கேட்கலாம்? டூ யூ ஃபீல் லைக் வாக்கிங். நடக்கிறேன்னு சொன்னால் வாக், அதோட ஐஎன்ஜி வாக்கிங். அதே மாதிரி உனக்கு டிவி பார்க்கணும் போல் இருக்கா அல்லது இப்போ உனக்கு டிவி பார்க்கணும் போல் தோணுதா, அதை எப்படி சொல்லலாம்? டூ யூ ஃபீல் லைக் வாட்சிங் டிவி. அடுத்தது உனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்கா என்று சொன்னால் என்ன? டூ யூ ஃபீல் லைக் சீயிங் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்க்குறேன்னு சொன்னால் சி, அந்த சியோட ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்தோம்னா சீயிங். அவனை என்று சொல்கிறது வந்து ஹிம். அப்போ உனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்கான்னு சொன்னால் டூ யூ ஃபீல் லைக் சீயிங் ஹிம். இப்படி தான் வந்து ஃபீல் லைக்கை வச்சுக்கொண்டு பாசிட்டிவாக இப்படி கேள்வி கேட்குறேன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த ஃபீல் லைக்கை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு நெகட்டிவாக வந்து நாங்கள் கொய்சன்ஸ் கேட்குறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதுன்ற ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், முன்னுக்கு வந்து டோன்ட், அடுத்தது சப்ஜெக்ட், அதோட ஃபீல் லைக், அங்கெல்லாம் வேர்ப்போட ஐஎன்ஜி, சரிதானே? அப்போ இதுக்கு நாங்கள் உதாரணங்கள் பார்ப்போம். உனக்கு படிக்கணும் போல் தோணலையா அல்ல உனக்கு படிக்கணும் போல் இல்லையா அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் எப்படி இங்கிலீஷில் கேட்க போகிறோம் பாருங்கள். ஸ்ட்ரக்சரின் படி முதலாவது டோன்ட், அங்கே உனக்குன்னு சொன்னால் யூ, அதோட போய் வந்து ஃபீல் லைக், அடுத்தது ஸ்டடி ப்ளஸ் ஐஎன்ஜி, ஸ்டடின்ற வேர்ப், அந்த வேர்ப்போட ஐஎன்ஜி, சரிதானே? அப்போ டோன்ட் யூ ஃபீல் லைக் ஸ்டடியிங், உனக்கு படிக்கணும் போல் தோணலையா அல்லது படிக்கணும் போல் இல்லையா. அப்போ அடுத்தது பார்ப்போம். உனக்கு சாப்பிடணும் போல் இல்லையா அல்லது சாப்பிடணும் போல் தோண இல்லையா என்று சொன்னால்
டோன்ட் யூ ஃபீல் லைக் ஈட்டிங். அதே மாதிரி அடுத்த உதாரணம், உனக்கு நடிக்கணும் போல் தோணலையா அல்லது உனக்கு நடிக்கணும் போல் இல்லையா. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. முன்னுக்கு டோன்ட், அங்கால உனக்குன்னு சொன்னால் யூ, பேருந்து ஃபீல் லைக், நடிக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆக்ட். ஆக்டோட நடிக்கிறேன்னு சொல்கிறது என்ன ஒரு வேர்ப், அதாவது வினைச்சொல். அந்த வேர்ப்போடு நாங்கள் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்த மட்டும் சொன்னால் என்ன ஆக்டிங். டோன்ட் யூ ஃபீல் லைக் ஆக்டிங், உனக்கு நடிக்கணும் போல் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அடுத்தது, உனக்கு அவனை பார்க்கணும் போல் தோணலையா அல்லது உனக்கு அவனை பார்க்கணும் போல் இல்லையா. அது எப்படி சொல்லலாம் பாருங்க. முன்னுக்கு டோன்ட் வரப்போது, அதோட சப்ஜெக்ட் வந்து இதில் என்ன உனக்குன்னு சொன்னால் யூ, அங்கால ஃபீல் லைக் வேர்ப் வந்து என்ன சி, பார்க்குறது சி, வேர்ப்போட ப்ளஸ் ஐஎன்ஜி. அங்கால அவன் என்று சொன்னால் ஹிம். அப்போ இதை நாங்கள் எப்படி வாசிக்க போகிறோம், டோன்ட் யூ ஃபீல் லைக் சீயிங் ஹிம், உனக்கு அவனை பார்க்கணும் போல தோணலையா. நன்றி.